ஒப்பற்ற தலைசிறந்த நடிகர்களில் ஒருவராக திகழ்ந்த அமரர் சிவாலய பத்மஸ்ரீ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களது நினைவு நாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தி எங்களுடைய மரியாதையை காணிக்கையாக்குகிறோம். அமரர் பெருந்தலைவர் அவர்களுடைய காமராஜர் அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய தளபதியாக தன்னுடைய ரசிகர் மன்றங்களின் மூலமாக காங்கிரஸ் கட்சி வளரவும் சிறப்பாக செயல்படவும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து உயர்த்துவதிலேயும் வாழ்நாள் முழுதும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு பாடுபட்ட நடிப்பு சுரங்கம் அரசியல் தலைவராக திகழ்ந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய புகழ் வாழ்க என போற்றுவோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு நடிப்பு சுரங்கம், நடிப்பு பல்கலைக்கழகம். எந்த நடிகராக இருந்தாலும் சிவாஜி அவர்களுடைய சாயல் இல்லாமல் திரையுலகத்தில் நடிகராக மிளற முடியாது. நகம் முதல் தலைமுடி வரை அவர் நடிப்பாற்றலை பெற்றவராக திகழ்ந்தார். அவருடைய வசன உச்சரிப்பும் முகபாவங்களும் உடல் மொழியும் கலைத்துறையில் பலருக்கும் அவருடைய பணிகள் செயல்பாடுகள் இன்றைக்கும் பாடமாக எப்போதும் உள்ளது. எப்போதும் கலை உலகம் உள்ளவரை நடிகர் சிவாஜி கணேசன் அவருடைய புகழ் உச்சத்தில் இருக்கும், நிலைத்திருக்கும். அமரர் சிவாஜி அவருடைய புகழ் வாழ்க வாழ்க ஓங்குக என போற்றுவோம் என்று நம்முடைய அன்புக்குரிய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர், நாடாளுமன்ற மாநிலங்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர், மிகுந்த மரியாதைக்குரிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய பிறந்த நாள் என்று அதையொட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அவருக்கு கேக் வெட்டி நலத்திட்டங்கள் வழங்கி கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பிலே அருமை சகோதரர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பாராளுமன்றம் நடக்கிற காரணத்தினாலே பாராளுமன்றத்தில் அவர் பங்கேற்றிருக்கிறார். மற்ற நாங்கள் எல்லோரும் இங்கே கலந்து கொண்டு இந்த விழாவை இங்கே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மிகச்சிறந்த அரசியல் தலைவர். ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து காங்கிரஸ் உறுப்பினராகி காங்கிரஸில் நகர தலைவராக தன்னுடைய பொறுப்பை தொடங்கி அதுக்கு பிறகு நகர தலைவர், ஒரு சின்ன நகரத்தின் தலைவர்களிலிருந்து ஆரம்பித்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தென் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு சிலரை போல் பிறந்த காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தார். கர்நாடக மாநிலத்திலிருந்து காங்கிரஸ் தலைவராக இந்தியாவிற்கு புகழும் பெருமையும் சேர்ந்த விதத்தில் காங்கிரஸ் கட்சியை வளர்க்கிற விதத்தில் அருமை தலைவர் அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்கள், அருமை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோருக்கு பக்கபலமாக இருந்து கட்சியை பலப்படுத்திக் கொண்டிருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் 100 ஆண்டுக்கும் மேல் வாழ்ந்து காங்கிரசுக்கு தொடர்ந்து அவர் தொண்டு செய்ய, மக்களுக்கு தொடர்ந்து அவர் நல்ல முறையில் பணியாற்ற எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு அனைத்து வகையான சக்தியையும் வாழ்நாளையும் நீட்டித்து தர வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் பிரார்த்தனை செய்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வாழ்க 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 என அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மகிழ்ச்சியோடு. மாணவர்கள் மீது டெல்லியிலே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது நடைபெற்ற தடியடியை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இது மிகுந்த கண்டனத்திற்குரியது. ஜனநாயக நாட்டில்
ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ உண்ணாவிரதமோ மறியலோ இது போல இவற்றை எல்லாம் நடத்துவதற்கு ஜனநாயகத்திலே எல்லோருக்கும் உரிமை உண்டு. இந்த நாடு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருப்பதைப் போல இளைஞர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற நாடு. அந்த இளைஞர்களின் வடிவமாக பிரதிபலிப்பாக திகழக்கூடிய இளைஞர்கள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்திய போது 3 கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும், நீட் போன்ற தேர்விலே தோல்வியுற்று தற்கொலை செய்து கொண்ட குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என சில கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவ செல்வங்களை காட்டுமிராண்டித்தனமாக அடித்து நொறுக்கியிருப்பது மிகுந்த கண்டனத்திற்குரியது. முற்றிலும் ஜனநாயகத்திற்கு, மனித உரிமைக்கு, சுதந்திரத்திற்கு எதிரானது. அதை காங்கிரஸ் சார்பில் உண்மையாக கண்டிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் வேஷ்டி கட்டுறது, பேண்ட் போடுறது, துண்டு போடுறது, சட்டை போட்டுக்கிறது, கலருக்கெல்லாம் என்ன கலர்ல போட்டுக்கிறது அவங்க உரிமைகள். கட்சி உரிமை கூட இல்லை, அது தனிப்பட்ட நபர்களுடைய உரிமைகள். அது யார் வேணாலும் என்ன துண்டு வேணாலும் போட்டுக்கலாம். பட் அவங்களும் இந்த போராட்டத்துக்கு மாணவர்களை திமுகவும் ஆதரிச்சு தானே பண்ணியிருக்காங்க. மேகதாது அணை கட்டு திமுக அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் எப்போதுமே மேகதாது அணை கட்டுவதற்கு தன்னுடைய கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது. கட்சி யார் ஆட்சியில் இருக்காங்க மாநிலத்தில், கர்நாடகத்தில் முக்கியம் அல்ல. காங்கிரஸ் இருக்கிற போதுதான் அதை கட்ட முயற்சிக்கிறார்கள் என்றில்லை. பிஜேபி இருக்கிற போது கட்ட மாட்டேன் சொன்னாங்க. பிஜேபி இருக்கிற போதும் கட்டேன்னு தான் சொன்னாங்க. தேவகடா இருக்கிற போதும் கட்டேன்னு தான் சொன்னாரு. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கட்டேன்னு தான் சொல்லுவாங்க. இங்க எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நம்ம தடுப்போம்னு தான் சொல்லுவோம். அதனால இங்கே காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு பிரதான கட்சிங்கிற முறையில் அதை தொடர்ந்து மேகதாது அணை கட்டுவதை, காவிரியின் குறிக்க எந்த விதமான தடுப்பு வந்தாலும் அது தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய பெருங்குடி மக்களை பாதிக்கும் காரணத்தினாலே, அப்படி விவசாயிகளை பாதிக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே ஒன்று திரண்டு கண்டிப்பாக எதிர்க்கும். அதில் காங்கிரஸ் முன்னின்று எதிர்ப்பை தெரிவிக்கும். தொடர்ந்து சட்டமன்றத்தில் இதற்கான தீர்மானங்கள்லாம் பலமுறை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கிற கட்சிகள் எல்லாம் அவருடைய கட்சியின் சார்பில் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினால் சட்டமன்றத்திற்குள்ளே இடம்பெறாத மற்ற கட்சிகளுடைய கருத்துக்களும் அங்கே சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு வரும். அது ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவு. முதலமைச்சர் விரும்பினால் அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி மற்ற இந்த கோரிக்கையை ஏற்கிற விதத்தில் செய்தால் நன்றாக தான் இருக்கும். அதை பற்றி ஆட்சியாளர்கள் தான் முடிவு செய்யணும், முதலமைச்சர் தான் முடிவு செய்யணும். அப்படி கூட்டினா அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது ஜனநாயக நாட்டில், சுதந்திர நாட்டில் பேச்சுரிமை, எழுத்துரிமை இதெல்லாம் காக்கப்பட வேண்டியது ஜனநாயக நாட்டிலே தலையாய முக்கியமான பிரச்சனைகள் தான். ஆனால் பேச்சுரிமைக்கும் எழுத்துரிமைக்கும் அது நாங்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாக இருந்தாலும் சரி, ஊடகமாக இருந்தாலும் சரி, எல்லாத்திற்குமே ஒரு உச்சவரம்பு, ஒரு லிமிட் ஃபார் எவரிதிங். லட்சுமண் ரேகாம்பாங்க, அல்லது ஹிட்டிங் பிலோ த பெல்ட்பாங்க. அது மாதிரி ஒருத்தரை பண்ணும்போது தனிப்பட்ட முறையிலேயோ, பர்சனல் அட்டாக்கோ, பில்தி அட்டாக்கோ, சப்ஸ்டாண்டர்ட் அட்டாக்கோ, ஹிட்டிங் பிலோ த பெல்ட்டோ, அல்லது ஒருத்தரை மிரட்டுற மாதிரியோ, அச்சுறுத்துற மாதிரியோ, கொலை செய்வேங்கிறதோ, கொன்றுவேங்கிறதோ, எலும்பு முடிப்புங்கிறதோ, கைகால உடைப்புங்கிறதோ, இது ஜனநாயகத்து வரம்புகளுக்கு உட்பட்ட பேச்சாது. ஆக ஜனநாயக ரீதியான பிரச்சனைகளை, போராட்டங்களை, பேச்சை ஜனநாயக ரீதியாக அரசு சந்திக்கும். எந்த அரசா இருந்தாலும் சந்திக்கணும். ஆனால் ஜனநாயகத்தை மீறி நடக்கிற சில சம்பவங்கள் மீது சில நேரங்களில் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியது தவிர்க்க முடியாதது ஆகிவிடுகிறது. அவ்வளவுதான்.